அன்பு தமிழே, இப்போது வந்துள்ள புதிய அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழகத்தில் மிக முக்கியமாக சுகாதாரத்துறையை, மருத்துவமனையை தயவு செய்து பலமுறை ஆய்வு செய்ய வேண்டும். மருத்துவமனையை பலமுறை ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் நீங்கள் பாருங்கள், அந்த மருத்துவமனைக்குள்ளே போய் பாருங்கள். எல்லா மாவட்டத்தில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலு, சின்ன ஹாஸ்பிட்டலு, சின்ன மருத்துவமனையெல்லாம் போய் பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு முன்னாடி உள்ள ஆட்சிகள் எல்லாம் எப்படி செய்தாங்களோ, எது செய்தாங்களோ அது போனது போய் தொலைட்டோம். ஆனால் இப்போ தயவுசெய்து நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கீங்க இந்த அரசு. தயவு செய்து மாற்றத்தை கொண்டு வாங்க. மாற்றத்தை கொண்டு வருகிற சுகாதாரத்தில் கொண்டு வாங்க, கண்டிப்பாக கல்வியில் கொண்டு வாங்க, அப்புறம் விவசாயத்தில் கொண்டு வாங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க, கண்டிப்பாக கொண்டு வாங்க. அப்போ அதுமாரி கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் உங்கள் பக்கம் என்றுமே இருப்பாங்க, நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. இதற்கு பிறகு ஊழலற்ற அரசாங்கத்தை நீங்கள் ஆள வேண்டும். ஊழலற்ற அரசாங்கத்தை ஆள வேண்டும். எங்கே பார்த்தாலும் லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது. எல்லா துறையிலையும். இந்த பொதுப்பணித்துறையை பற்றி பேசினார் இல்லையா காலையில் ஒப்பந்ததாரர் சங்க தலைவர், அதில் மட்டும் இல்லை ஊழல், எல்லா இடத்துலையும் இருக்குது ஊழல், லஞ்சம். எங்கேயுமே லஞ்சம் வாங்காமல் யாருமே பண்ணுறதே இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் தெரியும், உங்களுக்கே தெரியும். நீங்களும் மக்களில் ஒருவர் தானே. இன்றைக்கு வந்துள்ள புதிய ஆட்சி, அதில் உள்ள நிர்வாகிகள் எல்லாரும் மக்களில் ஒருவர் தானே. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் யார் யார் தவறு செய்கிறாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதனால் தயவு செய்து, மிக மிக தயவு செய்து ஊழலற்ற அரசை அமைங்க. இந்த ஒரு மாதத்தில் பயங்கரமாக கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமையெல்லாம் பயங்கரமாக நடக்குது இந்த மாதத்தில். அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடந்திருக்கும். ஆனால் அது ஊடகங்கள் சரியாக காமிக்கலை. அதை போட வேணான்னு சொல்லிட்டு நிறைய அதிகாரம் படைத்தவர்கள் சொல்லியிருப்பாங்க, போடக்கூடாதுன்னு சொல்லி, காமிக்க வேணான்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்துலேயே இப்படி நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்திருக்கும். அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒரு நாளைக்கு பிறப்பு இறப்பு எவ்வளோ நடக்குது. அதுமாரி தவறுகள் நிறைய நடக்கும், கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும். இப்போது ஊடகங்கள் இருக்குது, கைபேசியெல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே வெளிப்படையாக தெரியுது. இந்த மாதத்தில் பயங்கரமாக தெரியுது. இதுக்கு முன்னாடி வரல, இந்த அளவுக்கு செய்திகள் வரல ஊடகத்தில். அப்போது யாரோ அடக்கி ஆளியிருக்காங்க. அப்போது போன ஆட்சிகள், அதுக்கு முந்தின ஆட்சிகள் எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் தயவுசெய்து புதிய அரசாங்கம் நல்ல அரசை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. மக்கள்தான் மன்னர்கள். இந்த அரசை ஆள்பவர்கள் மன்னர்கள் அல்ல. ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்களாம் அப்படி தான் பண்ணிட்டு போயிட்டாங்க. மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க. நீங்களும் தயவு செய்து மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் சொன்னீங்க இல்லையா, ஒரு படத்துலையோ நிஜத்துலையும் இப்போ சொன்னீங்க இல்லையா, அன்றைக்கி பதவி ஏற்றும்போது அதேமாரி பண்ணுங்கள். எக்காரணத்து கொண்டும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது. சிறியவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாது. வேலைவாய்ப்பை தயவுசெய்து உருவாக்குங்க. விவசாயத்தை நல்லபடியாக உருவாக்குங்க. அதுக்கு எந்தவித தடங்கள் இல்லாமல் தயவுசெய்து நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழக அரசை விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுங்க. விவசாயம்
நல்ல விவசாய பூமிகள் அழிக்கப்படக்கூடாது. ரொம்ப மொட்டாந்தரமாக இருக்கும் பாருங்கள், அதாவது க தண்ணீர் இல்லாத மேட்டு பகுதி, அந்த இடத்துல எது ஒன்றாலும் செய்யுங்க. மேட்டு பகுதியில், தண்ணீர் இல்லாத பகுதியில் எது ஒன்றாலும் செய்யுங்க. அரசோட அந்த இது சிப்காட் தொழிற்சாலை எல்லாம் வருது இல்லையா, தொழிற்சாலை, கல்விச்சாலை, வீடுக்கு கூட சொல்கிறேன். கர்நாடகாவில் மைசூர்லாம் பாருங்கள், விவசாயத்தை அழிக்க மாட்டுறாங்க. கேரளாவிலும் பாருங்கள், விவசாயத்தை அழிக்க மாட்டுறாங்க. ஆனால் கேரளாவில் நிறைய மரங்கள் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி தேயிலை தோட்டம், செடியில், அந்த செடியில் போய் ஒரு மனுஷன் உட்கார முடியுமா? இன்றைக்கி நிழலில் ஒரு மழை வந்தால் கூட, ஒரு வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் உட்கார முடியுமா அந்த தேயிலை செடியில்? அதனால தான் சொல்கிறேன், அரசாங்கத்துக்காக தயவுசெய்து வீடுகள் எங்கே ஒன்றா கட்டலாம், மேடான பகுதியில் கட்டலாம். ஆனால் பள்ள பகுதியில் கட்டிட்டால் தண்ணீர் தேங்கும். அதற்கு தயவுசெய்து அரசாங்கம் நல்ல முடிவை, நல்ல மக்களுக்கு நல்லதொரு முடிவை, நல்லதொரு செயலை செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஹிந்த்.